அண்மை செய்தி. தமிழக மீனவர்களின் பாரம்பரிய மீன்பிடி உரிமைகளை நிலைநாட்டிடவும் இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்களுக்கு ஏற்படும் அனைத்து இன்னல்களை போக்கிடவும் கச்சத்தீவை மீண்டும் பெறுவதே நிரந்தர தீர்வாக அமையும் என்று தமிழக முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்தில் அதிமுக சார்பில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி உரையாற்றி வருகிறார். அவரது நேரலை துண்டித்து விடியாதிமுக அரசு அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது தலைமைச் செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விரிவான விவரங்கள் என்ன? வணக்கம் அருண். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தமிழக சட்டமன்றத்தில் தமிழக மீனவர்களுடைய பாரம்பரிய மீன்பிடி உரிமைகளை நிலைநாட்டிடவும் இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து இன்னல்களையும் போக்கிடவும் கச்சத்தீவை மீண்டும் பெற்றுத் தருவதே நிரந்தர தீர்வாக அமையும் என்று இந்த தீர்மானத்தின் சார்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பேசி வருகிறார். அந்த நேரலையை திமுக அரசு மீண்டும் ஜனநாயக படுகொலையை செய்யக்கூடிய விதமாக துண்டித்திருக்கிறது. ஒவ்வொரு நாளும் சட்டமன்றத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பேசுவதை கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த நேரலையை துண்டித்துவிட்டு இவர்கள்தான் ஜனநாயகத்தை பாதுகாக்க வந்த பிதாமகர்கள் போல் இவர்கள் பேசுவதை மட்டுமே சட்டமன்றத்துடைய உரைகளை நேரலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு சட்டமன்றத்திலே அதாவது கச்சத்தீவு தொடர்பான தீர்மானத்தின் மீதாக பேசிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கச்சத்தீவை தாரைவாக்கப்பட்டது என்பதை சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார். திமுக ஆட்சியில்தான் கச்சத்தீவு பறிபோகி இருக்கிறது. இன்றைக்கு கச்சத்தீவு நம்மிடம் இருந்தால் மீனவர்களுக்கான இந்த பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்காது என்று சுட்டிக்காட்டி பேசிக் கொண்டிருக்கிறார். கச்சத்தீவு தொடர்பாக 2008ஆம் ஆண்டு குறிப்பாக அன்றைய தினம் மக்கள் மனங்களிலே நீங்காத முதலமைச்சராக பெரும் புகழோடு வாழ்ந்து கொண்டிருந்த புரட்சி தலைவி இதய தெய்வம் அம்மா ஜெயலலிதாவுடைய காலத்திலே உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு அந்த வழக்குதான் இன்றைக்கு கச்சத்தீவு தாரை வார்ப்பதற்கு இவர்கள் காரணமாக அதை நடத்த முடியாமல் இவர்கள் தாரை வார்த்திருக்கிறார்கள் திமுகவினர் என்று குற்றம் சாட்டி பேசிக் கொண்டிருக்கிறார். இலங்கையில் கச்சத்தீவை தாரை வார்த்தது செல்லாது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. குறிப்பாக நாடாளுமன்ற ஒப்புதல் இல்லாமலே ஒரு நாட்டுக்கு ஒப்பந்தம் செல்லாது என்பதை மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் கண்டறிந்து அதனை நீதிமன்றம் கொண்டு சென்றார்கள். குறிப்பாக பிரதமரை சந்திக்கும் போதெல்லாம் கச்சத்தீவு தொடர்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்தபோது அந்த கச்சத்தீவினுடைய உரிமைகளை தாரை வார்க்கப்பட்டது குறித்து வலியுறுத்தி பேசியிருக்கிறார். கச்சத்தீவு தமிழருக்கான உரிமை, அந்த அப்போதுதான் அதை மீட்டால்தான் தமிழக மக்களுடைய வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். கச்சத்தீவு தொடர்பாக நாடாளுமன்றத்திலே எடுத்து சொன்னால் மட்டும் இந்த விவகாரம் முடிவுக்கு வரும் என்கிற நிலையையும் அவர்கள் ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்திலே பேசியதோடு மட்டுமல்லாமல் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த இதை வலியுறுத்தியதும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஆட்சி அமைந்து 4 ஆண்டுகள் கடந்து விட்டது. ஆனால் கச்சத்தீவு விவகாரம் தொடர்பாக ஆளுகிற திமுக அரசு என்ன செய்திருக்கிறது என்று சட்டப்பேரவையில் இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். 14 ஆண்டு காலம் மத்திய ஆட்சியிலே அதிகாரத்தில் இருந்த திமுக ஏன் கச்சத்தீவை பெறுவதற்கு எந்த முயற்சிகளையும் மேற்கொள்ளவில்லை என்று அவர் சட்டமன்றத்திலே கேள்வி எழுப்பியிருக்கிறார். இப்படி மக்கள் பிரச்சனைகள் குறித்து பேசுவதற்கும் திமுகவுடைய எந்த ஒரு கல்லையும் கூட கச்சத்தீவு விவகாரத்தில் எடுத்து போடவில்லை என்பது குறித்து பேசுவதற்குரிய அந்த நேரலையை துண்டித்திருக்கிறார்கள். அதிகாரத்தில் திமுக இருக்கிற போதெல்லாம் கச்சத்தீவு பற்றி பேசுவதில்லை, வாய்மூடி மௌனியாக கிடைக்கிறது. அப்படி ஏன் பேசவில்லை என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளராக முதலமைச்சராக ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது கூட தொடர்ந்து இது தொடர்பாக வலியுறுத்தப்பட்டது. குறிப்பாக கச்சத்தீவு மீட்பது குறித்தான தீர்மானத்தில் ஜெயலலிதாவுடைய அந்த ஆட்சி காலத்திலே அவர் எப்படியெல்லாம் எதிர்த்து போராட்டங்களை நடத்தினார் என்பதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். 1948ஆம் ஆண்டு வரை ராமநாதபுரம் சமஸ்தானத்திலிருந்து விடுதலைக்கு பிறகு மதராஸ் மாகாணத்திடம் வந்தது. 1974 கச்சத்தீவு இலங்கையிடம் கொடுக்கப்பட்ட போது திமுக ஆட்சியிலே இருந்தது. 2008ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றத்தில் புரட்சித் தலைவி அவர்கள் கச்சத்தீவு இந்தியாவுக்கானது என வழக்கு தொடர்ந்தார்.
போராட்டம் ஆர்ப்பாட்டம் எல்லாம் நடத்தப்பட்டது. கச்சத்தீவை மூக்க முடியாது என்பதற்கு உச்சநீதிமன்றம் செல்ல முடிவெடுத்த அன்றைய முதலமைச்சராக ஜெயலலிதா இருந்தபோது அதையெல்லாம் அவர்கள் பல கட்டங்களாக போராடிய போது அன்றைக்கு திமுக வாய்மூடி மௌனித்து கிடந்ததை குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த வழக்கு அன்றைய தினம் புரட்சித் தலைவி ஜெயலலிதாவுடைய பெயரிலேயே தொடரப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதிமுக ஆட்சியில் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நேரடியாக பிரதமரை சந்தித்து கச்சத்தீவு விவகாரம் தொடர்பாக வலியுறுத்தியதையும் அவர் சுட்டிக்காட்டி இன்றைக்கு சட்டமன்றத்திலே பேசியிருக்கிறார். 2021 ஆட்சிக்கு வந்த பிறகு கச்சத்தீவை மீட்பதற்கு திமுக அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது, முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் என்ன செய்து கொண்டிருந்தார் இதுவரை என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். 16 ஆண்டு காலம் மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி அதிகாரத்திலே காங்கிரசுடன் திமுக பங்கு வகித்தது. அன்றைய தினம் என்ன செய்தது? இலங்கை பிரச்சனை தொடர்பாக, மீனவர் பிரச்சனை தொடர்பாக, கச்சத்தீவை மீட்பது தொடர்பாக என்ற கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற போதெல்லாம் கச்சத்தீவை மீட்பது குறித்து எந்த கேள்வியும் எழுப்பாமல் மௌனித்து கிடந்துவிட்டு தற்போது 4 ஆண்டு காலமாக வாய்மூடி கிடந்த திமுக தற்போது இது குறித்து கேள்வி எழுப்ப வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது என்பதை அவர் வலியுறுத்தியிருக்கிறார். குறிப்பாக மத்தியில் ஆட்சியில் இருக்கிற போதெல்லாம் திமுக அதற்கான வாய்ப்புகளை நழுவ விட்டிருக்கிறது. வாஜ்பாய் அரசின் கூட இருந்தபோது கூட அது பற்றி திமுக அரசு எதையும் கேட்கவில்லை. வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வதற்கு ஏன் இவர்கள் முன்வரவில்லை என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சட்டப்பேரவையிலே இன்றைக்கு உரையாற்றிக் கொண்டிருக்கிறார். அந்த உரையை மக்கள் மனதில் கொண்டு சென்று விடக்கூடாது, மக்கள் மத்தியிலே என்கிற குறுகிய நோக்கத்தோடு சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சிகளுடைய நேரலையை துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் புகழ் பாடுவதும் இவர்களுடைய பெருமையை பேசுவதும் இவர்களுக்கான பின்னணியை குறித்து புகழ்ந்து பேசுவதை மட்டுமே ஒளிபரப்பக்கூடிய ஒரு மன்றமாக இவர்களுடைய சொந்த ஒரு சட்டமன்றம் போல நடத்தி கொண்டிருப்பது வேதனையுடைய உச்சமாக இருப்பதாகவே மக்கள் பார்க்கிறார்கள். அதே போன்று அதிமுக ஆட்சியில் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது, அன்றைய மீன்வளத்துறை அமைச்சராக ஜெயக்குமார் இருந்தபோது பிரதமரிடம் இது குறித்து நேரடியாக சென்று குறிப்பிட்டிருக்கிறார். பல கடிதங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திமுகவை போல் டெல்லி போயிட்டு நான் வரவில்லை என்று சுட்டிக்காட்டி பேசுவதையெல்லாம் அவர் இன்றைக்கு தெளிவுபடுத்தி பேசிக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பேசுவதை வேண்டுமென்றே நேரலை துண்டிக்கப்பட்டிருக்கிறது. பேசுகிற போது குறுக்கீடு செய்கிறார்கள். சபாநாயகர் என்பவர் இன்றைக்கு ஆளுகிற திமுக அரசினுடைய அதாவது கொள்கை பரப்பு செயலாளர் போல நடந்து கொள்வதாக ஏற்கனவே குற்றம் சாட்டி இருக்கிறார்கள். அதுபோன்றுதான் இன்றைக்கும் எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிற போது குறுக்கீடு செய்கிறார். அதே நேரத்தில் தேவையற்ற பதில்களை சொல்லி முதலமைச்சர் அவையினுடைய கவனத்தை திருப்புகிறார். இதையெல்லாம் எதிர்க்கட்சி தலைவர் பேசுவதை நேரலை செய்யவில்லை. இதனால் அதிமுகவினர் அவையிலே ஈடுபட வேண்டிய ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். குறிப்பாக திமுக அரசு கச்சத்தீவு விவகாரத்தில் ஏன் இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிற தீர்மானத்தை இந்த 4 ஆண்டுகளாக கொண்டு வரவில்லை, இது தொடர்பாக வலியுறுத்தப்படவில்லை என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அதிமுகவுடைய ஆட்சி காலத்தில் புரட்சித் தலைவி இதய தெய்வம் ஜெயலலிதாவுடைய ஆட்சியிலிருந்து தான் முதலமைச்சராக இருந்தபோது வரை எப்படியெல்லாம் கச்சத்தீவு விவகாரத்திலே சட்ட போராட்டம் நடத்தப்பட்டது, அதையெல்லாம் திமுக அரசு எப்படி கோட்டை விட்டிருக்கிறது. குறிப்பாக ஆட்சியில் இருந்தபோது பிரதமர் எப்படி சந்தித்து வலியுறுத்தப்பட்டது, மீனவர்களுடைய பிரச்சனைக்காக எப்படியெல்லாம் அவருடைய வாழ்வாதார பிரச்சனைகள் எல்லாம் எப்படியெல்லாம் மத்திய அரசிடம் சென்று வலியுறுத்தப்பட்டது என்பதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த விவகாரத்தில் குறிப்பாக கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டது யாருடைய ஆட்சி காலத்திலே? அப்போது ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி இப்படியெல்லாம் இந்த கூட்டணியோடு இருந்த சுய லாபங்களை மட்டும் அனுபவித்துவிட்டு இன்றைக்கு சட்டமன்றத்திலே அவர்கள் பேசுகிற அந்த புகழை சொல்லுகிற அவர்களுடைய சிறப்பை சொல்லிக் கொள்கிற விஷயங்களை மட்டும் நேரில் செய்கிறார்கள். மக்கள் பிரச்சனை குறித்து, மீனவர் பிரச்சனை குறித்து, கச்சத்தீவை மீட்பது குறித்து, தாரை வார்த்தது குறித்து பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. ஜனநாயகத்தினுடைய குரல்களை நசுக்கப்படுகிறது. அதைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நேரலை என்பது அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் பேச இருக்கிறார் என்று ஒரு நிலை வருகிற போது அந்த ஜனநாயகத்தினுடைய மாண்பு குழிதோண்டி புதைக்கப்படுகிறது. ஜனநாயகத்தினுடைய குரல்களை நசுக்கப்படுகிறது. நேரலை துண்டிக்கப்படுகிறது. இருந்தாலும் மக்களுக்கான விஷயத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்போதும் குரல் கொடுக்கும் என்பதை அதிமுக பொதுச் செயலாளர் சட்டமன்றத்திலே நீங்கள் நேரலையை நிறுத்திவிட்டால் என்ன என்று கச்சத்தீவினுடைய உரிமைகளை எப்படியெல்லாம் தாரை வார்க்கப்பட்டது,
எப்படியெல்லாம் அதிமுக சட்ட போராட்டம் நடத்தியது, இன்றைக்கு திமுக அரசு எப்படி வேஷம் போட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை தோலுறுத்தி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள், பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.